திஸ் இஸ் பிரியதர்ஷினி. வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி சீரீஸில் டே 8க்கான கிளாஸாக பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டரோட இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸு, இம்பார்ட்டண்டான இயர்ஸு, இம்பார்ட்டண்டாக எந்த பிரைம் மினிஸ்டர் வந்து நியூஸஸ் இருக்கோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது அப்படின்னா there shall be a council of minister with the prime minister at the head to aid and advise the president சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க பிரதமரை தலைமையிடமாக கொண்ட மந்திரி சபை அப்படிங்கிறது இருக்க வேண்டும். அதாவது அமைச்சர்கள் கொண்ட குழு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் எதுன்னு பார்த்தோம்னா 74. ஸோ 75 என்ன சொல்லுதுன்னா அப்பாயின்மெண்ட், டென்யூர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் த அதர் மினிஸ்டர். பிரதமர் மற்றும் பிற பிரதமர்களோட நியமனம், பதவிக்காலம், பொறுப்புகள் குறித்து கூறுகிறது. அவரோட டென்யூரா இருக்கட்டும், அவர் எப்படி வந்து மற்ற அமைச்சர்களை வந்து இவர் சொல்லிதான் யார் நியமிப்பார்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஆல்ரெடி பே டீட்டெயிலேருந்து யார் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஓகே சொல்றதா யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 75. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் இயர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட முதல் பிரைம் மினிஸ்டர் யார் பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எப்போனா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் அப்போ நமக்கு இருந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் 1947 ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் 1977 காங்கிரஸ் அல்லாத ஒருத்தவர் என்ன இருப்பார்னா பிரதமராக இருப்பார். அவர் தான் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1977. நெக்ஸ்ட் 1984 40 வயதில் பிரதமராகிய ராஜீவ் காந்தி. இந்தியாவிலேயே இளைய பிரதமர்னு இவரை சொல்லுவாங்க. அவர் 40 வயசுல என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்காங்க. என்ன வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1984. நெக்ஸ்ட் 1996 13 நாட்கள் பதவியில் இருந்தவர் யாருன்னா வாஜ்பாய். ஸோ ரொம்பவே குறைந்த கால பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வாஜ்பாய். எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 13 நாட்கள். எந்த எண்ணு பார்த்தீங்கன்னா 1996. அப்போ 40 வயசு குறைந்த இளம் வயது பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜீவ் காந்தி. எந்த எண்ணு பார்த்தீங்கன்னா 1984. காங்கிரஸ் அல்லாத பிரதமர்னு கேட்டாங்கன்னா மொரார்ஜி தேசாய். எந்த எண்ணு பார்த்தீங்கன்னா 1977. அதே மாதிரி சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. எந்த வருஷம்னா 1947. நெக்ஸ்ட் 2014 நரேந்திர மோடி பிகம் பிஎம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்தியாவோட முதல் முறையாக பிரதமரா நரேந்திர மோடி எந்த வருஷம் வரான்னா 2014. இப்போ 2025 இருக்கோம். இப்போ வரைக்குமே யார் தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ 2019 இரண்டாவது முறையாக தொடர்ந்து யார் ஒருத்தவங்க பதவியில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பிரதமரோட இயர்ஸ். நெக்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் 78 பிரதமரோட அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். ஹெட் ஆஃப் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மத்திய அமைச்சரவையோட தலைவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி இந்தியாவோட உண்மையான நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாலும் பிரைம் மினிஸ்டர். இன்கேஸ் பேரளவு தலைவர் நாமினல் பர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வருவார். இதே உண்மையான நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் மந்திரிகளின் நியமனத்தில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குதல். இப்போ நிதியமைச்சராக இவங்களை போடணும், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இவங்களை போடணும்னு சொல்லி யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் அவங்க பேரை யார் வந்து ஓகே சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஓகே சொல்வாரு. அந்த சொல்லக்கூடிய ஆர்டிகல் 78. அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை வகிக்குவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர். பல்வேறு அமைச்சர்களின் பணிகளையும் என்ன பண்ணனா ஒதுக்கீடு செய்கிறார். உள்ளூர் மற்றும் உலகளாவிய ரீதியாக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். காமன்வெல்த், அணிசேரா உச்சி மாநாடு இது எல்லாமே வந்து இந்தியாவோட பிரதிநிதியா யார் தான் கலந்துப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் கலந்துப்பாரு. அது எல்லாமே எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் டென்யூர். ஸோ ஒருத்தவங்களுக்குமே ஒரு பிரதமருக்கு 5 இயர்ஸ் டென்யூர்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா டென்யூர் பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, நிரந்தர கால வரையறை கிடையாது. மக்களவையில் பெரும்பான்மை நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்ஸ் நம்ம வந்து லோக்சபாவில் ஏற்றிட்டோம் அப்படின்னா யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவரோட பதவி என்ன ஆகிடும்னா காலி ஆகிடும். அதனால இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸடான டென்யூர் பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணான்னு பாருங்க, குடியரசுத் தலைவர் தான் இவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. குடியரசுத் தலைவர் டைரக்டாவே ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண முடியுமானா முடியாது. லோக்சபால யார் ஒருத்தங்க பெரும்பான்மை கட்சியில் வாக்களித்து ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ண முடியும்னா குடியரசுத் தலைவர் பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மக்களவைக்கு பொறுப்பு கட்டுரை 75 ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னா லோக்சபால அனைத்து உறுப்பினர்கள், ராஜ்யசபால இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் யாரு கீழே தான் வருவாங்கன்னு பாருங்க, மக்களவைக்கு கீழே தான் வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாக்கு அவங்க கம்பல்சரி ரெஸ்பான்சிபிலிட்டி.
அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 75. இதோட பிரைம் மினிஸ்டரோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.